வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெந்தயம் மாங்காய் மோர் குழம்பு. அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு காரக்கறி பண்ண போகிறோம். இப்போ வெந்தயம் மாங்காய் மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு மாங்காயை வேக வச்சுக்கணும். நான் பெங்களூரா மாங்காய், கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் சீவ வேண்டாம், நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இதுதான் பெங்களூரா மாங்காய். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். துண்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாங்காய் துண்டை போட்டுக்கலாம். இவ்வளோ ஃபுல்லாக கட் பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது. கட் பண்ண மாங்காய் நான் இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டுருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் இந்த வெந்தய மாங்காய் மோர் குழம்புக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வறுத்துக்கிறதுன்னு பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 6 வரமிளகா, அப்புறம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். லைட்டாக செவக்க வறுத்துட்டோம். ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறிடுத்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மோர் குழம்புக்கு வறுத்து வச்சது நல்லா அரைச்சாச்சு. தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டேன். வாழைத்தண்டு கறிக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைத்தண்டு ஃப்ரை, அதாவது காரக்கறி தான் பண்ண போகிறோம் நாம. அதனால் மோரில் போடணுங்கிற அவசியம் இல்லை. கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி. இப்போ கட் பண்ண வாழைத்தண்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வாழைத்தண்டு உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மற்ற காய்க்கெலாம் நம்ம உப்பு சேர்க்குற மாதிரி வாழைத்தண்டுக்கு உப்பு சேர்க்க முடியாது. சுத்தமாக தாங்க, அப்புறம் உப்பு கரிச்சு போய்டும், சாப்பிடவே முடியாது. சரி, மூடி வச்சுருவோம், வேகட்டும். இந்த பக்கம் மாங்காயும் வெந்தெடுத்து இப்போ அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிக்கிறேன். சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மாங்காய் அப்புறம் அரைச்ச விழுதெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அது கடந்து சிலிப்பிக்கலாம். இப்போது இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல இல்லையா? ஸோ இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இந்த தயிரையும் இதில் விட்டுடலாம். மோர் குழம்பு நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது. இப்போ நீர் ரொம்ப கொதிச்சதுன்னா நீர்த்து போயிடும். கொஞ்சம் கருவேப்பிலை மேலாக போட்டுருவோம், அவ்வளோதான்.
மோர் குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோர் குழம்புக்கு தாளிச்சிடுவோம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு இது. அப்புறம் மோர் குழம்பு மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் நாம். அவ்வளோதான். கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை, மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான். நம்மளுடைய வெந்தய மாங்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த மோர் குழம்பையும் விட்டுண்டு இந்த மாங்காயும், அதில் மாங்காயிலையும் ஒரு புளிப்பு இருக்கும், மோர்லையும் ஒன்று இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து வரும்போது உப்பு, புளிப்பு, காரம் அதோடு வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மூடி வச்சிடலாம். அடுத்தது இதுக்கு காரம் சேர்க்கணும். வாழைத்தண்டு கறிக்கு அதை சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரோஸ்ட் ஆகிடும். வேணால் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்க்குறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து எப்பயுமே சொல்கிறது தான், காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்காக தான் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழைத்தண்டு கறி மாதிரியே தெரியாது, உருளைக்கிழங்கு கறி மாதிரி இருக்கும். சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். மாங்காய் துண்டமும் நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது எங்கள் ஆற்றுல அவருக்கு வந்து இந்த கிளிமூக்கு மாங்காயில் வந்து மாங்காய் துண்டம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ மிச்சம் இருக்குது, நம்ம வந்து மாங்காய் துண்டம் பண்ணிவிடுவோம். இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, மஞ்சப்பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய்க்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், நல்லா காரம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எந்த அளவுக்கு துண்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி, மாங்காய் துண்டமும் ரெடி ஆகிடுது. மாங்காய் துண்டமும் ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு கறியும் ரெடி. ஸோ அதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா தனித்தனியாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. வெந்தய மாங்காய் மோர் குழம்பு, அப்புறம் வாழைத்தண்டு ரோஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த மாங்காய் மோர் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பும் இருக்கும், தயிர்லேயும் ஒரு புளிப்பு இருக்குது, அதுலேயும் ஒரு புளிப்பு ஸ்வீட் இருக்கும். பெங்களூரா மாங்காய் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதோடு சேர்த்து சாப்பிடும்போது உப்பு, புளிப்பு, காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்கறியோடு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோஸ் மில்க் தான் நான் போட போகிறேன். ஏன்னா இதை குடிச்சிட்டு ராலஸில் வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க குர்த்தீஸ்க்கெலாம். ஸோ அதை போய் நான் பார்க்க போகிறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பா கரெக்டாக இருக்கும். இது காய்ச்சி ஆறி சில் பண்ண பால். இது ரோஸ் மில்க் ரெடி ஆகிட்டு, ஒரு 2-3 பேர் நினைக்கிறேன் கேட்டிருந்தீங்க. அதாவது மிக்சி அரைக்கும் போது அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வரீங்களே மேடம், மிக்சி ஜார்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்பில் இங்கே தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து ரோஸ் மில்க் வந்து சர்வ் பண்ணிடலாம்.
வந்து ராலஸ்க்கு தான் வந்திருக்கோம். அவங்க வந்து ஆடி சேல் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். நான் பார்க்குறது நான் என்ன பார்க்குறேனோ அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் எல்லாரும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன்லாம் எப்படி போனது? யா ஃபைன். ஸோ ஃபுல் ஃபேமிலி டைம். ஓ நல்லா அப்புறம் ஸ்டோரும் ஓப்பன் பண்ணி குழந்தையோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சொல்லி டைம் கிடச்சிருக்கோம். ஓகே. இப்போ வந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு இல்லையா? ஸோ ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம். ஸோ அந்த ஆடி சேலுங்கிறது அதில் ஷாப் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஸ்டோருக்கு வந்து லோக்கல் சென்னையில் இருக்கிற ஸ்டோருக்கு வந்து வாங்கலாம். ஸோ நிறைய குர்த்திஸ்க்கு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆஃபரே இருக்குது. சாரீஸ்லேயும் வந்து செலக்டடாக ஒரு 10% ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சாரீ செலக்டடாக இருக்குது. அது தவிர நிறைய நியூ அரைவல்ஸும் நிறையா இருக்குது. இப்போ வந்து குர்த்திஸில் என்ன ஆஃபர் இருக்குது? குர்த்திஸில் வந்து 4 குர்த்திஸ் வாங்கினா 2 குர்த்தி ஃப்ரீ. ஸோ 6 குர்த்தி செலக்ட் பண்ணிட்டு லீஸ்ட் வேல்யூ இருக்கிற 2 ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி சாரீஸ்லாம் வந்து 10% ஆஃப். எல்லா சாரீஸ்லையும் இல்லை, செலக்டட் சாரீஸில் 10% ஆஃப். ரெண்டும் கூட ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை ஃப்ரண்ட் லைன். ஆமாம். ஸோ ஃப்ரண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் வாங்கினாலும் சரி. ஸோ இந்த பேண்டமிக்கில் நம்மள எல்லாரையும் எவ்வளோ லைஃப் சேவ் பண்ண டாக்டர்ஸ், நர்ஸ், ஸோ அவங்க வந்து வாங்குறவங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தி ஆஃபர் ஃப்ளாட் 10% டிஸ்கவுண்ட் ஆஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட். சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து போன வாட்டியே வந்து சிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். போகும்போது ஃபில் பண்ணிட்டு போகிறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல மறந்துடுறேன். அந்த முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம சிட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் என்னென்ன ஆஃபர் இருக்குது. நான் அப்புறமா பார்க்குறேன். இந்த சிட்டு டீட்டெயில்ஸ் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வஸ்திர விருட்சம்ங்கிற ஆஃபர். ஸோ 11 மந்த்ஸ்க்கு பே பண்ணணும். 12th மந்தோடது வில் பி அ போனஸ் நாங்களே ஆட் பண்ணுவோம். ஸோ 500 rupees, 1000 rupees 2 டினாமினேஷனில் சிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ நான் முதல்ல சிட்டு போட்டுறேன். ஷோர். இப்போ ராலஸ் போயிட்டு வந்துட்டேன். நான் வீடியோ வந்து இன்றைக்கி வந்து ஊர் உலகத்தில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ பாருங்கள் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிலாங்கிறத நான் அந்த ஊர் உலக சேனலில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு சைட் டிஷ் பன்னீர் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். இஞ்சி பூண்டு கூட வேண்டாம். இஞ்சி ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சு. அப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம். மீடியம் சைஸில் 2 தக்காளி. இது கூட மஞ்சள் பொடி, உப்பு 2த்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் முதல்ல. இப்போ என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் கரம் மசாலா. இதுக்கப்புறம் நல்ல வெந்நீர் இருக்குல்ல, வெந்நீர் வந்து அது மேலே அப்படியே விட்டுருங்க. அதுலேயே ஊறட்டும். நல்லா சாஃப்ட் ஆகிடும் நம்ம பன்னீர் இன்னும். அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டாக தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காரெல்லாம் சேர்த்துட்டு இது அப்படியே சேர்த்துடலாம். நாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது.
இப்போது காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியா பொடி 1 டீஸ்பூன். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி தொக்கு வதங்கிடுது. ஆக்சுவலி நார்மல் தக்காளி தொக்கு, அதில் வந்து நான் பன்னீர் சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். நம்ம வந்து பன்னீரில் வந்து வெந்நீர், உப்பு, கரம் மசாலா போட்டு வச்சுருந்தோமா, அந்த உப்பு கரம் மசாலாவோட வாசனை, அந்த உப்போட டேஸ்ட் எல்லாமே பன்னீரில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும் போது அந்த தொக்கில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது பிரிச்சுக்கோங்க நீங்களே. அதில் ஒரு கால்வாசி சேருங்க, மிச்ச கால்வாசி இதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து அது வதங்கிடுத்து நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுத்து. இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். தண்ணியோடவே சேர்த்துடலாம். அப்படியே ஒரே ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி, மூடி வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி இட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் கிரேவியும் ரெடி. அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லியை மட்டும் அப்படி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சார், நம்மளுடைய பன்னீர் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிளான கிரேவி. ஸோ இந்த பன்னீர் கிரேவி வந்து இப்போ பன்னீர் வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்குன்னு மெனக்கிடவே தேவையில்லை. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கினது தான். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி விலாக் பார்த்துருப்பீங்க. மாங்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கலைன்னா மாங்காய் மோர் குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ராலஸ் வீடியோ வந்து ஊர் உலகத்தில் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதையும் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். முடிஞ்சிருந்தால் அதோட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு தந்துடுறேன், பாருங்கள். இன்றைக்கி விலாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு விலாகில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, அதாவது சித்ரா முரளிஸ் கிச்சன், ஊர் உலகம் 2 சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்.